அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செடியை நம்ம புதுசாக வச்சது. இதோட 3வது அறுவடை இந்த செடியில். பாருங்க, சூப்பராக நமக்கு எப்போ சீசன்லாம் இதுக்கு இல்லை. நம்ம இது எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அவரைக்காயை நம்ம எப்போ வச்சாலுமே நமக்கு காய் நல்லாவே காய்க்குது. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது காய். இது எல்லாமே நம்ம அறுவடை எடுத்தது தான். இது இதுக்கு மேலே இருந்தால் முத்திரும். அதனால் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்க. ஒரே கொத்தில் இத்தனை இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பூச்சி எதுவும் எங்கேயுமே எந்த காயிலுமே பூச்சி இல்லை. சூப்பராக இருக்குது. பாருங்க, இதுலேயும் நம்ம இங்கேருந்து நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ மேலே 4 காய், இதில் 2 இதில் 2 இருக்குது. நம்ம இதையும் நம்ம பார்த்துக்கலாம். பூச்சி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 பை இருக்குது. இந்த இங்கே பாருங்க, தூர் வரையுமே நமக்கு காய் தான் இருக்குது. தண்ணி ஊற்றாமல் இருக்குது. இப்போது இது கொத்தவரங்காய் பாருங்க. இப்போ தான் இது ஃபஸ்ட்டு காய்க்குது. செடி அந்தளவுக்கு ஹைட் இல்லை. ஆனால் நமக்கு காய் வந்துருச்சு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது காய். கொஞ்சம் நம்ம இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது முத்தி போயிடும். இந்த பாருங்க, இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு காய். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, தான் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. பாருங்க, செடி ரொம்ப குட்டி செடி தான். ஆனால் நமக்கு காய் இருக்குது. நம்ம இருக்கிறத நம்ம பறிச்சுக்கலாம். இல்லைன்னா முத்தி போயிடும். இதெல்லாம் இப்போ தான் பூவாக இருக்குது. வேறு காய் சரி இந்த கொத்தில் இது 2 சின்னதாக இருக்குது. இது பெருசாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இதுலேயும் நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது காய். நம்ம விட்டோம்னா முத்திரும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. காய் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் இது முத்தலை, இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. நம்ம பெருசாக உள்ள மட்டும் எடுத்துக்கலாம். இது சீனியவரங்காய். இது சின்ன 4 பை 5 பை இருக்குது. இதில் 6 பை 7 பை இருக்குது. நம்ம இப்போது இதை பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த பாருங்க, இங்கே கீழே இது வரையுமே இருக்குது. அந்த செடியில் காய் இந்த பெருசாக உள்ள எடுத்துக்கலாம். சூப்பர் காய். இதான் ஃபஸ்ட்டு காய். நம்ம கொத்தவரங்காய் இது சின்ன செடியாக ஒரு 4 செடி தான் இருக்குது. இது பெருசாகிடுச்சு. நீ விட்டோம்னா பாருங்க, இப்போயே முத்திடுச்சு. அதனால தான் நம்ம இதோடு நம்ம சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம அங்கே அந்த அவரை செடியில் நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இது அதுக்கு முன்னாடி வச்ச செடி. இந்த செடி நம்ம விதைக்கி விட்டது போக இப்போ அதை விதைக்கி உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் தளைஞ்சி வருது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இதோட கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி தளைஞ்சி நம்ம காய் காய்க்கும். இங்கே இருந்துச்சு. இந்த பேர் இங்கே ஒன்று இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். இங்கே தூரில் நமக்கு இருக்குது. இது எடுத்துக்கலாம். பாருங்கள், இது விதைக்காக விட்டது. இதான் லாஸ்ட்டு. எல்லாமே எடுத்துட்டோம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி காயணும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அவரைக்காய், சீனியவரங்காய் நம்ம எடுத்தோம். இப்போ கத்திரிக்காய் இருக்குது. நம்ம கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, இது சூப்பராக காய்க்குது. நல்லா கொத்தாக வருது இந்த காய். பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே இருக்குது, சின்னதாக இருக்குது. இருந்தாலும் முத்துன மாதிரியே இருக்குது. அதனால தான் நம்ம சிறுசாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடுறோம். இங்கே இருக்குது.
இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்காது. இந்த சைடில் வந்து வேணுங்க, இந்த 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 சைடில் தான் நம்ம எடுத்தோம். வேணுங்க இத்தனை காய் இருக்குது. எங்கேயுமே ஓட்டை இல்லை, பூச்சி இல்லை, சூப்பராக இருக்குது. ஆனால் காய் வந்து இந்த சீசனுக்கு வந்து பெருசாக வரல. செடியும் குட்டியாக தான் இருக்குது, காயும் குட்டியாக தான் இருக்குது. இது வந்து சூப்பராக ஒரு காய் சின்ன செடியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்ல கலரே சூப்பராக இருக்குது. இது வந்து கேரளா கத்திரி, நம்ம விதை போட்டு வந்தது. இதை பாருங்கள், சூப்பராக அப்படியே நல்லா கொத்து கொத்தாக பாருங்க, ஒரே கொத்தில் 4-5ன்னு வருது. சூப்பராகவும் இருக்குது, நல்லாவும் காய்க்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குட்டியாக தான் இருக்குது, ஆனால் முத்திருச்சு. அதனால் நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த சீசனுக்கு வந்து பெருசாக வரல, பூராமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது எல்லாமே முத்திருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கேரளா கத்திரி தான் பாருங்க, சூப்பராக வந்து கொத்து கொத்தாக இறங்குது. இந்த நீங்கள் கத்திரி வச்சிங்க அப்படின்னாக்கா இதுவும் சேர்ந்து வைங்க, சூப்பராக காய்க்குது. பாருங்க, இந்த வருஷம்தான் நம்ம வந்து இந்த கத்திரி வச்சுக்கிறோம். பார்க்குறதுக்கே நமக்கு அழகாக இருக்குது, நல்லா கொத்தாகவும் வருது, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இது ஒன்று மட்டும் இதுக்காச்சா பாருங்க, ஒரே கொத்து தான். இந்த பாருங்க, நீங்களே எத்தனை பிஞ்சு விட்டுருன்னு பாருங்க, சூப்பராக காய்க்குது இந்த காய் பாருங்க. இது வந்து பொறுக்க முடியாமல் இது அப்படியே கீழே சாஞ்சிருச்சு இந்த கொத்துங்க பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குது, ஒரே கொத்து தான், எல்லாமே காய் தான், எல்லாமே காயாக வந்துருச்சு. இப்போது இதில் வந்து இது 4 இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். நம்ம இது 2 மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குதாங்க. இப்போ அதெல்லாம் பெருசாக ஆகலை வாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இது மறுபடியும் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அறுவடை போடுறேன். இப்போ வந்து இந்த இதுக்கு எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றலை, நம்ம தண்ணி ஊற்றாமல் எல்லாமே வாடி இருக்குது. இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம ஏற்கனவே வந்து வெண்டைக்காய் நான் வந்து அறுவடை எடுத்துக்கிறேன். அந்த காயோட சேர்த்து இதையும் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கலை அப்படின்னாக்கா இது முத்திடுது சிறுசாக இருக்கும் போது. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் வந்து விதை வந்து வெளியில் தெரியுது, அதனால் அதை எடுக்கிறோம். இங்கே ஒன்று இருக்காது. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். சிறுசாக எல்லா காயுமே வந்து இந்த சீசனுக்கு குட்டி குட்டியாக தான் வருது. இந்த வெயில் அதிகமாக போடுறதுனால, பனி அடிக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோவா செடி வர்றதில்லை. இங்கே ஒன்று இருக்கு, சுருங்க சுருங்க. இது வந்து இந்த பாருங்க, இந்த வெங்காயம் வந்து நமக்கு பெரிய வெங்காயம். இது எல்லாமே பெரிய வெங்காயம், எல்லாமே பூ பூத்து காய் வந்திருக்கு பாருங்க. இதுலேருந்து நம்ம வந்து விதை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். வேறு பாருங்க, இது பெரிய வெங்காயத்தோட விதை. இதுக்கு பேர் வந்து கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதை நம்ம போட்டோம்னா நமக்கு பெரிய வெங்காயம் முளைச்சிரும். நம்ம இது பூராமே காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விதை எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பெரிய வெங்காயத்தோட விதையை நம்ம போட்டோம்னா முளைச்சி வந்துடும். நம்ம முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பைக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க, நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வைக்கிறா இருந்தால் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி விதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை போடும்போது இதையே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பெருக்கோழி இது மட்டும்தான் நமக்கு பூ இருக்குது. நம்ம வந்து இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். விட்டாச்சுன்னா இது வீணாக போயிடும். அதனால் நம்ம எடுத்து நம்ம என்னது அதுக்கு சூப்பு நம்ம வந்து இது ஒன்றை வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து சூப் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை காட்டச்சேன் இப்போ இருச்சே.
இது பாருங்க, இந்த பூ இப்போ தான் வருது. இதை வந்து பெருசாக வந்ததுக்கப்புறமா நான் அறுவடை போடுறேன். இப்போது இந்த ரோஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம வந்து இதையும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இதை கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு களைஞ்சி வரும். அதனால் இதை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து அறுவடை வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து கேரளா கத்திரிக்காய் 3 காய் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் பெருக்கோழி ஒன்றே ஒன்று இருந்தது, நம்ம அதை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது கத்திரிக்காய் வந்து நமக்கு சிம்பரன் கத்திரியும் நாட்டு கத்திரி சிவப்பு கத்திரியும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சீனிய வரங்காய் வந்து இப்போ தான் முதல் நமக்கு ஃபஸ்ட்டு அறுவடை 4-5 செடி தான் இருக்குது. பெருசாக உலகம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். பட்டா வரக்காய் செடியை வர வந்து நமக்கு சூப்பராக ஒரு பொரியலுக்கு தாராளமாக போதும். நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்தோம், இவ்வளவு இருக்குது வீட்டில். அதோடு சேர்த்து நம்ம இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.